நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ அந்த ஆறுமுகம் எங்க இருக்கான்? என்ன ஏது? அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா, அந்த ஆறுமுகத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க தூக்கிட்டாங்க. ஆனா, இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு எதுவுமே வந்து தெரியாததுனால, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம ரேவதி இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, "அந்த ஆறுமுகம் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு கௌதம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வரலாம்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, யார் நீங்க? நீங்க உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாமே தெரியும்?" அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம வந்து ரேவதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கேட்க ஆரம்பிச்சுறாரு. கடைசில தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு கூட தெரியாமலேயே, அந்த ஆறுமுகத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கையில வந்து பார்த்தீங்கன்னா, புடிக்க போறாரு. ஏன்னா, அந்த ஆறுமுகம் வந்துட்டு இப்போ எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் நம்ம கௌதம் இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவ காப்பாத்த வேண்டிய சிச்சுவேஷன்ல நம்ம கௌதம் இருந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு வாரத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா, இப்போ அந்த ஆறுமுகத்தோட சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா, போலின்னு சொல்லிட்டு நிரூபிச்சாலே போதும். அவர வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மைய சொல்ல வச்சாலே போதும். ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கு தெரியுது. ஆனா, எங்க பண்றது? இவங்க ஆறுமுகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆளையே காணோமே அப்படின்ற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல அடுத்து என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரேவதி ஃபோன் பண்றாங்க. ஏன்னா, ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த எஸ்எஸ்கேவ வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த எஸ்எஸ்கேவ வாட்ச் பண்ணி போய் தான் கடைசியில அந்த ஆறுமுகம் இருக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுட்டு, எனக்கு தெரியும் தம்பி. அதாவது எனக்கு தெரியும் கௌதம். அந்த ஆறுமுகம் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு நான் சொல்ற லொகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து பார்த்தேன்னா, இங்க ஆறுமுகம் இருப்பான். உன் கைக்கு கிடைப்பான்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம ரேவதி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரேவதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தான் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாத ஒரு வகையில தான் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் கேட்கும்போது கூட, "இங்க பாருங்க கௌதம், உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ஆறுமுகத்த கண்டுபிடிச்சா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவோட கேஸ உடைக்கலாம் அப்டின்றது தான். நான் யாரு, என்ன, ஏது அப்டின்றது எதையுமே கேட்காதீங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, இலக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதாவது இலக்கியாவுக்கு அந்த இத வந்து மயக்க மருந்த அந்த அஞ்சலிக்கு குடுக்க சொன்னாங்க இல்லையா? அந்த மயக்க மருந்த கலந்து குடுத்தது நான் தான். அந்த வீடியோல இருக்க அந்த லேடி நான் தான். அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். நான் யாருன்ற அடையாளம்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. உங்களோட வெல் விஷர் தான். அதாவது உங்க கூடயே இருந்து, உங்க நல்லதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கூடயே இருக்கவங்க தான் அப்டின்ற மாரி ரேவதி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. என்னமோ ஒண்ணு. ஆனா நம்ம கௌதம் வந்துட்டு அவங்க சொல்ற லொகேஷனுக்கு போய் பார்க்கலாம் அப்டின்ற மாரி தான் இப்போ கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லொகேஷன பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இது எஸ்எஸ்கேவோட குடோன் ஆச்சே. இங்க எப்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆறுமுகம் போயிருப்பான் அப்டின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டே தான் அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. கடைசியா என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்க ஆறுமுகத்த கட்டி போட்டு ரவுடிங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, காத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம கௌதம்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. இந்த அஞ்சலி எவ்ளோ தைரியம் தான் இவ்ளோ பெரிய வேலைகள இவ்ளோ சிம்பிளா செஞ்சுகிட்டு இருப்பா. அப்போ எல்லாத்துக்குமே இந்த எஸ்எஸ்கே உடந்தையா இருக்கிறது மட்டும் இல்லாம, அஞ்சலி வந்து ஜெயிலுக்கு போய் அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் போய் செக்கப்புக்கு போனது விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சிருக்காட்டுங்குது. அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம கௌதம் புரிஞ்சுகிட்டு, அந்த ஆறுமுகத்த அங்கருந்து கூட்டிட்டு வரப்போறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.